சுத்த இதயத்தை தாங்க. எனக்குள்ள பொய் வேண்டாம், மாயமாலம் வேண்டாம், திருடு வேண்டாங்க, பேராசை வேண்டாம், பொறாமை வேண்டாம், கசப்பு வேண்டாம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் நிலைவரமான ஆவியானவர் என் உள்ளத்தில் புதுப்பியுமா. ஆவியான அபிஷேகம் கிடைச்சிருக்கு தான், ஆனால் புதுப்பித்து கொள்ளணும். ஏன் புதுப்பித்து கொள்ளணும்னா, நம்ம அனுதினமும் ஏதோ ஒரு பாவத்தில் இந்த உலகத்தை தானே இருக்கோம், விழுந்துக்கிட்டே இருக்கிறச்சு. அனுதினமும் ஆண்டவரோட ஒப்புரவாகி, ஏசப்பா நான் இனி இந்த தப்பு செய்யக்கூடாது, இனி நான் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தில் நம்மளை கழுவி சுத்திகரித்து ஆவியில் அனுதினமும் நம்ம புதுப்பிச்சு நம்ம ஜெபிக்கிறச்சு. ஆவியானவர் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன தப்பு செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோன்னு ஆவியான நமக்கு உணர்த்துறது நம்ம காது கேட்கும். கேட்கறதோடு மாத்திரம் இல்லை, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். அடுத்தது பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும். என்ன நம்ம பாவம் செஞ்சிட்டா நிச்சயமாக தேவ பிரசனத்தை உணரவே முடியாது. மனம் திரும்புற வரைக்கும் அந்த பிரசனத்தை உணரவே முடியாது. அதுதான் உண்மை. அதனால தான் பயந்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா,